ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பிளானில் கட்டப்பட்ட ஒரு அருமையான 2BHK வீடு தாங்க வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். என்னதான் ஒரு வீட்டை பார்த்து கட்டினாலுமே சைட்டோட அளவை பொறுத்து ஒரு பெட்ரூம் சின்னதாகவும் ஒரு பெட்ரூம் பெருசாகவும் தாங்க வருங்க. ஆனால் நம்ம பார்க்குற இந்த வீடு 2 பெட்ரூமே 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹாலுமே 16க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்குதுங்க. 30 அடியில் தார் சாலை வசதியோட ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே இந்த லேஅவுட்டில் கொடுத்துருக்காங்க. லட்டு மாதிரி மொத்தம் 3 வீடு கட்டியிருக்காங்க. அதில் 2 வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைடில் கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த 3 வீட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிளான்ல தாங்க வீட்டை கட்டியிருக்காங்க. இதுல கிழக்கு வடக்கு கார்னர்ல கட்டியிருக்கிற இந்த வீட்டுக்குள்ள போய் மொத்த டீடைல்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி புது வீட்டை பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2.5 சென்ட் இடத்துல கிழக்கு வடக்கு கார்னர் சைட்ல வீட்டை 1200 ஸ்கொயர் ஃபீட்ல கீழையும் மேலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீட்டான எலிவேஷனுக்கு மேட்சிங்கா 2 பெரிய கேட் ஒரு விக்கெட் கேட் பொருத்திருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததுமே காம்பாக்டான கார் பார்க்கிங் அளவு 12க்கு 12 செப்பரேட்டாகவே அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோருக்கு மட்டும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வீட்டோட தண்ணீர் தேவைக்கு வடகிழக்கு கார்னரில் இண்டிவிஜுவல் போரும் வாட்டர் சம்பும் அமைச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி 3 அடியில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ்க்கு அழகான டிசைன் கொடுத்து தேக்கு மரத்தாலான நிலவையும் கதவையும் மாட்டி கொடுத்துருக்காங்க. 2 படிகள் ஏறி வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. இதோட அளவு 16க்கு 16. படிக்கட்டுகள் எல்லாமே சேர்த்து தாங்க இந்த அளவு வருது. ஃப்ளோருக்கு ஃபுல்லாக 2க்கு 4 அடியில் கிளாஸியான டைல்ஸை ஒட்டியிருக்காங்க. இங்கே ஒட்டியிருக்கிற டைல்ஸோட டிசைன் தாங்க எல்லா ரூம்ஸோட ஃப்ளோர்ஸ்க்குமே ஒட்டியிருக்காங்க. இந்த படிக்கட்டை கீழே டிவி மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி கான்கிரீட்லேயே பூஜா யூனிட் அமைச்சு ஸ்டோரேஜுக்காக 3 லேயரில் கிரானைட்டை வச்சுருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்காக ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ஒரு பெரிய ஜன்னலும் ஒரு சின்ன ஜன்னலும் அமைச்சிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட என்ட்ரன்ஸுங்க. இந்த என்ட்ரன்ஸ்க்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டோரை பொருத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்ததுமே ரூமோட அளவு பார்த்தா 10க்கு 16 அடியில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூமோட ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட்டில் லாஃப்ட்டும் 3 லேயரில் கிரானைட் செல்ஃபும் அமைச்சிருந்தாங்க. அதுபோக இந்த ரூமோட வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும் கொடுத்துருந்தாங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம்ங்க. அளவு 4க்கு 10. பரவாயில்லைங்க, நல்லா ஸ்பேசியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் நீட்டான டிசைனில் டைல்ஸ் ஒட்டியிருந்தாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக தென்கிழக்கு அகடி மூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனை பார்த்துடலாம். இந்த கிச்சனோட அளவு 8க்கு 10 அடியில் ஓரளவு ஸ்பேஸில் கொடுத்துருந்தாங்க. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு அதுக்கு கீழேயே ஸ்டோரேஜுக்காக கிரானைட் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அது போக வால் செல்ஃபும் லாஃப்ட்டும் அமைச்சிருக்காங்க. கிச்சனோட 2 சைடு செவுரு ஃபுல்லாக கிளாஸியான டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அந்த ஒரு பெட்ரூமையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான படிக்கட்டுகள் எல்லாமே கிரைனைட்டில் பதிச்சு ஹேண்ட் ரெயில்ஸை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே இங்கே ஒரு சின்னதாக லேண்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக ஒரு க்ளோஸ்டு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற 2வது பெட்ரூமோட என்ட்ரன்ஸ். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே 10க்கு 16 அடியில் கொடுத்துருந்தாங்க இந்த பெட்ரூமை. இந்த ரூமுக்கான வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ மட்டும் கொடுத்து கீழே இருக்கிற மாதிரியே ஸ்டோரேஜ் பிளான் மேலேயும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமே சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கிற மாதிரியே 4க்கு 10ங்கிற அளவில் ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. என்னென்னா டைல்ஸோட டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே முன்ன சொன்ன மாதிரி கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பிராண்டட்லேயே பண்ணி கொடுத்துட்றாங்க. இது ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு ஹெவி மெட்டலில் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்ததுமே இங்கே ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸுங்க. ஒன்றும் இல்லைங்க, 2 பெட்ரூம் தாராளமாக இந்த ஸ்பேஸில் நீங்கள் கட்டிக்கலாம் ஃபியூச்சரில். அதுக்கான பில்லர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான கல்மேடையும் அமைச்சிருக்காங்க. இந்த அழகான வீடு கோயம்புத்தூரில் துடியலூருக்கு பக்கத்தில் மணிகாரன் பாளையங்கிற லொக்கேஷன் அமைஞ்சிருக்குதுங்க. இடத்தோட சேர்த்து இந்த வீட்டோட விலை 49 லட்சங்க. விலை கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க. நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீடு தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க.
அடுத்து ஒரு அருமையான வீட்டோட வீடியோவில் சந்திக்கலாம். வீட்டை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.